அடர்ந்த காடுகளின் இதயத்தில் பழங்கால மரங்களின் அடர்ந்த விதானத்தை ஊடுருவிச் செல்ல சூரிய ஒளி போராடும் இடத்தில் காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு கிராமம் இருந்தது. அதன் பெயர் சிங்கராஜபுரி. எப்போதோ அந்த கிராமம் காற்றின் ஒலிகளுக்கு இடையில் தொலைந்து போனது. ஒரு காலத்தில் அதன் விசித்திரமான குடிசைகளில் வசித்த கிராமவாசிகள் நீண்ட காலமாக காணாமல் போய்விட்டனர். சிதைந்த இடிபாடுகள் மற்றும் அவர்களின் இருப்பிடத்தின் நீடித்த எதிரொலிகளைத் தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த கிராமம் சபிக்கப்பட்டதாகவும் இருள் சூழ்ந்ததாகவும் கனவுகள் உருவானதாகவும் புராணக்கதை கூறுகிறது. அதன் ஆழத்திற்குச் செல்ல துணிந்தவர்கள் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. அவர்களின் விதிகள் அவர்களின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட சக்திகளால் மூடப்பட்டுள்ளன. ஆயினும் கூட கிராமத்தை சூழ்ந்திருந்த எச்சரிக்கைகள் மற்றும் அச்சுறுத்தும் ஒளி இருந்த போதிலும் தெரியாதவர்களின் கவர்ச்சியை எதிர்க்க முடியாமல் அதன் மர்மத்திற்கு ஈர்க்கப்பட்டவர்கள் இருந்தனர். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாதான் அனன்யா. தீராத ஆர்வமும் சாகச தாகமும் கொண்ட ஒரு இளம் பெண். கிராமத்தின் கதையை கேள்விப்பட்ட தருணத்திலிருந்து அவள் அதைத்தானே பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். ஒரு முதுகுப்பை மற்றும் உறுதியான உணர்வைத் தவிர வேறெதுவும் இல்லாமல் அவள் கிசுகிசுக்கள் மற்றும் அரைக்குறை மறந்த கதைகளால் வழிநடத்தப்பட்ட காட்டுக்குள் புறப்பட்டாள். அவள் காட்டுக்குள் ஆழமாக நடந்தபோது மரங்கள் அவளை சுற்றி மூடுவது போல் தோன்றியது. அவற்றின் கிளைகள் அவளது ஆன்மாவை பற்றி கொள்ளும் விரல்களைப் போல நீண்டன. ஆனாலும் அவளால் விளக்க முடியாத ஒரு சக்தியால் உந்தப்பட்ட அனன்யா மேலும் காட்டுக்குள் சென்றாள். மணி நேரங்கள் நாட்களாக மாறியது. இன்னும் கிராமம் கண்களில் தென்படாமல் இருந்தது. அவளுடைய நினைவின் விளிம்பில் ஒரு மாயமாக இருந்தது. இனிமேலும் போக முடியாது என்று நினைக்கும் போது தடுமாறினாள். கிராமம் அவள் முன் இருந்தது. அதன் பாழடைந்த கட்டிடங்கள் ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிராக அமைதியான காவலர்களாக நிற்கின்றன. அனன்யா பல நூற்றாண்டுகளின் எடையுடன் கூடிய காற்றின் அடர்த்தியான வாசலில் அடியெடுத்து வைக்கும் போது முதுகுத்தண்டில் குளிர்ச்சியை உணர்ந்தாள். உள்ளே கிராமம் இடிந்து விழுந்த கருங்கல் தெருக்கள் மற்றும் பாழடைந்த குடிசைகளின் அடையாளங்கள் இருந்தது. அவற்றின் ஜன்னல்கள் வெற்று கண் குழிகள் போன்ற பள்ளத்தை கொண்டிருந்தன. இன்னும் பாழடைந்த போதிலும் அந்த இடத்திற்கு ஒரு விசித்திரமான அழகு இருந்தது. ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு நிழலிலும் வரலாற்றின் உணர்வு பொறிக்கப்பட்டுள்ளது. இரவு விடிந்ததும் அனன்யா கைவிடப்பட்ட குடிசைகளில் ஒன்றில் தஞ்சம் புகுந்தாள். மாலை காற்றின் குளிர்ச்சிக்கு எதிராக அதன் சுவர்கள் சிறிய வசதியை அளித்தன. நீண்ட காலமாக மறக்கப்பட்ட நெருப்பில் தீ மூட்டும் தீக்குழாய்களில் அவள் பதுங்கியிருந்தாள். அவளை சுற்றியுள்ள இடங்களில் சில மர்மமான மற்றும் விசித்திரமான ஒலிகளால் அவள் மனதுக்குள் சற்று பயம் ஏற்பட்டது. மர்மங்களால் அவள் எண்ணங்களில் பல கற்பனைகள் வந்து சென்றது. அப்போதுதான் அவளுக்கு அந்த கிராமத்தை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் ஞாபகத்தில் வந்தது. பின் அதை பற்றி அறிந்து கொள்ள மேலும் கிராமத்தின் நடுவில் செல்ல ஆரம்பித்தாள். அப்போதுதான் அங்கு ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டைக்குள் சற்று தயக்கமாக உள்ளே நுழைந்தாள். அப்போது அங்கு ஏதோ அவளை பின்தொடர்வது போல தோன்றியது. சற்று பயத்துடன் திரும்பி பார்க்க அங்கு யாரும் இல்லை. யாரும் இல்லை என்று உறுதி செய்து கொண்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். சிறிது தூரம் நடந்து பிறகு வேறு திசையில் இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. இதற்கு முன் அவள் அந்த சத்தத்தை கேட்டதில்லை. என்ன சத்தம் என்று யூகிக்க முடியாமல் யோசித்துக் கொண்டு முன்னேறி சென்று கொண்டிருந்தாள். அப்போது அவள் முன் பெரிய கதவு ஒன்று இருந்தது. அப்போது அவளுக்கு கேட்ட சத்தம் இதற்கு பின்னால் இருந்து வந்திருக்கலாமோ என்று அவளுக்கு தோன்றியது. உடனே அந்த கதவை திறக்க முயற்சி செய்ய அப்போது அந்த கதவு மெதுவாக பலத்த சத்தத்துடன் திறக்க ஆரம்பித்தது.